ஒரே ஒரு யூஸ்ல இவங்களோட ஸ்கின் டோனே ஒரு ஷேடு லைட்டன் ஆயிருக்கு. அவங்க கண்ணத்துல பாப்பப் ஆயிருந்த பிம்பிள்ஸ், அந்த பொறி பொறி எல்லாமே அப்படியே செட்டில் டவுன் ஆயிருக்கு. டேன் ரிமூவ் ஆயிருக்கு. மவுத் அரௌண்ட் பிக்மெண்டேஷன், கண்ணை சுத்தி உள்ள கருவளையம் எல்லாமே ஒரு ஷேடு வந்து லைட்டன் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு சேஞ்சஸ், அதுவும் 100% நேச்சுரல். நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் மினிமல் ப்ராடக்ட் தான். ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப், ஸ்கின் கலர் பூஸ்டர், கேர்லி க்ளோ. ஸ்கின்னை க்ளீன் பண்ற ப்ராசஸ்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லைவ் ரிசல்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட ஹெர்பல் சோப் போட்டு வாஷ் பண்ணுங்க நல்லா 2 டைம்ஸ். அதுக்கப்புறமா வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க, ஆரல் ஸ்டீம் பண்ணுங்க வீக்லி. நம்ம எடுத்து வச்சிருந்த 2 பேக்குமே வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி பிம்பிள்ஸை டச் பண்ணல, பிம்பிள்ஸ் இருக்க இடத்த இரிட்டேட் பண்ணல, சுத்தி தான் நான் மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பேக் தான் பிம்பிள்ஸ் மேல போட்டுருக்கேன். டபுள் பேக் போட்டுவாங்க. இது ஒரு ரெகுலர் ஆயிலி ஸ்கின், ஸ்கின் கலர் பூஸ்டர் அப்படி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இருந்தா பொரி பொரி ஸ்கின். உங்களோட ஸ்கின் பாருங்க எவ்வளோ ஒரு ரிசல்ட் பாத்தீங்களா? பிஃபோர் ஆஃப்டர் அவ்வளோ ஒரு ரிசல்ட் இருக்கு. இன்ஸ்டன்ட்டாவே ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. எல்லா ப்ராப்ளமுமே 50% வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கு. ட்ரை ஒன்ஸ்.